ஒரு 20-22 மாசத்துக்குள்ள இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு 5 இயர்ஸா 21 DC டைரக்டா ஒரு 25,000 பேர் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். மைண்ட் செட் வைஸ் நிறைய பேர் லைஃப்ல சேஞ்ச் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் எனக்கு ஒரு குட்டி ஆசை, மைண்ட் செட்டை மாத்திரம், பட் எக்கனாமிக்கா அவங்களுடைய கண்டிஷனை மாத்தினா இன்னும் ஒரு அழகான ஒரு அபண்டன்டான லைஃப் அவங்களால வாழ முடியுமே அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் சோசியல் ஈகிளுடைய அந்த அகாடமி. 2015ல இருந்து ஆஃப்லைன்ல நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினி கிளப்ல ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து வில்லால ஸ்டே பண்ணி கூட இருந்து ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், டூரிங் கோவிட் ஆன்லைன்ல என்னுடைய செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்க சொன்ன எல்லா விஷயமே ஒன்னே ஒண்ணுதான், தர்ணி எனக்கு புரியுற மாதிரி இருக்கு, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை லார்ஜர் ஸ்கோப்ல ஒரு மாதிரி ப்ரெஷரான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எஃபர்ட் போட வச்சு லிட்டரலா வந்து ராசிபுரம் ஸ்கூல் மாதிரி தான் நாங்கள் வந்து அகாடமியை நடத்திட்டே இருக்கோம். அப்படி போட்ட எஃபர்ட் எங்க வந்து ரிசல்ட்டா மாறி இருக்கு அப்படின்னா, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஏர்ன் பண்றப்ப எந்த லெவலுக்கு அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய கம்யூனிட்டி அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் சோசியல் ஈகிள் என்ன அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மற்ற கோர்சஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 10 கோர்சஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு சோஷியல் ஈகிளோட கோர்ஸ்ல இருந்து எனக்கு கிடைச்சது. சோஷியல் ஈகிள் யூனிக் என்னன்னா, நான் கிட்ட இருக்கிற விஷயத்த கொடுக்குறோம், இதனால இவன் பெருசா வளர்ந்துடும் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. அவன் பெருசா வளரணுன்றதுக்காக தான் கொடுக்குறீங்களே, இதுதான் யூனிக் விஷயமே. நம்மள என்ன டவுட்ஸ்னால அதை வந்து ஈஸியா கிளாரிஃபை பண்றாங்க. நமக்கு 100% சப்போர்ட் கொடுத்து நம்மள வின் பண்றதுக்கு அவங்க வந்து சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க. தர்ணி ப்ரோ சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் வந்து தோத்துட்டான் அப்படின்னா அவனோட ஜெனரேஷன்ல அடுத்து யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்றது சொன்னார். அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் தான் எனக்கு டக்குன்னு இதாச்சு. சோஷியல் ஈகிளோட பெரிய இது என்னன்னா, சப்ஜெக்டை தாண்டி மைண்ட் செட், உங்களால எதுவுமே முடியாது, அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாலுமே இல்ல இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு தோணும் நம்மளை விட வேற யார் பண்ண முடியும் அப்படின்னு. ஒவ்வொரு செக்டருக்குமே அதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. சோ இதனால நம்ம வந்து டெப்தா கத்துக்க முடிஞ்சது. கிளைண்ட் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்னிங்ஸ் பாக்குற வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது சந்தேகம் வந்து எப்ப கேட்டாலும் அந்த கம்யூனிட்டி குரூப்ல ரெஸ்பான்ஸ் வருது. உங்ககிட்ட பர்சனலா யார்கிட்ட கேட்டாலும் உடனே ரிப்ளை பண்றீங்க. நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு எஃபர்ட் போடணுமோ அதை விட அவங்க எஃபர்ட் போடுறாங்க. அது இன்னும் நம்மள ஒரு மோட்டிவேட் பண்ணுது படிக்கிறதுக்கு. டெக்னிக்கலா தாண்டி அந்த ஒரு புஷ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் இருக்கட்டும், அது நான் இங்க நிறைய பார்த்தேன். இங்க இருக்கிற மாதிரி நான் சீரியஸா நான் பார்த்தது. கோர்ஸ் யூனிக்கா நம்ம எப்பனாலும் போய் பார்த்துட்டு நைட்டு 12-1 தூக்கம் வரலன்னா எடுத்து ஸ்கூல் ஓபன் பண்ணி ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது கோர்ஸ்ல இருந்து மைண்ட் செட் வந்து நான் ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துட்டேன். அதே மாதிரி சேல்ஸ் வந்து நான் அரௌண்ட் ஒரு 4 டைம்ஸ் மேல பார்த்துட்டேன். அதை பார்த்து தான் நான் வந்து செல்ஃப் லேர்னிங்கோட இதுலதான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணது. நான் மெயினா சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, என்னோட லாங்குவேஜ்ல எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட், எனக்கு பெஸ்ட் சர்வீஸ். எப்ப கேட்டாலுமே எனக்கு இந்த கம்யூனிட்டியில எனக்கு ஆன்சர் இருக்கும். இன்னொன்னு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது எனக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி த கோர்ஸ் ஆக்சுவலி. உங்க மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு, நீங்க எவ்வளவு லோ லெவல் இருந்தாலும் உங்க எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. சம்டைம்ஸ் வந்து நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்மளால நமக்கு வருமானு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சாதாரண நம்மளால பண்ண முடியும். சோஷியல் ஈகிள் வந்து புஷ் பண்ணுவாங்க. அதுல வந்து நிறைய சக்சஸ் பண்றது வந்து அந்த கம்யூனிட்டியில போடும்போது அதுவும் பார்க்கும்போது நம்மளுக்கும் பண்ணணும் தோணும். ஏன் அவங்களே பண்ணும்போது நம்மளும் பண்ணணும், அந்த நம்மளுக்கு அந்த ஸ்கில் இருக்கு, நம்மளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண சொல்லிட்டு சோஷியல் ஈகிள் வந்து புஷ் தான். நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணினே இருப்பாங்க. எல்லாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு தான் நடத்துவாங்க. அப்புறம் நடத்திட்டு நம்ம ஃப்ரீலான்சரோ இல்ல எங்கேயோ ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 10,000 to 15,000 சேலரி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோர்ஸ் அப்படி இல்ல. நம்மளே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி மத்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரே இடம் அப்படின்னா அது சோஷியல் ஈகிள் தான். ஒரு எத்திக்கல் பர்சனா எப்படி இருக்கணும், பிசினஸ்னா என்ன, எதுக்காக பண்றோம், பீப்புள் எல்லாமே புரிய வச்சது வந்து சோஷியல் ஈகிள். டக்குன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அது மாதிரி தான் வந்து இவங்களோட கோர்ஸுமே எல்லாமே பாயிண்ட் நச்சுன்னு இருந்துச்சு. த வேல்யூ எடிஷன் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பேசியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் கண்டென்ட், நாட் ஜஸ்ட் த கான்செப்ட் வாட் தேவ் எக்ஸ்பிளைன். எனி லேமன் கேன் ஆக்சுவலி ஜாயின் த கோர்ஸ் அண்ட் கேன் பி ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்டா மாறதுக்கான எல்லாமே அதுல இருக்கு. ஒன்ஸ் தர்ணி ப்ரோவோட செஷன் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சு. ஓகே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகணும். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தது தர்ணி பிரதருடைய ஸ்பீச். அவங்க ஆக்ஷன் எடுக்க வச்சாங்க. எனக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நான் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறது கொடுத்தது சோஷியல் ஈகிள் பிளஸ் சோஷியல் ஈகிள் டீம். இன்கேஸ்
என்னால முடியலன்னு நான் விடும்போது இல்ல விடாதீங்க, ட்ரை பண்ணுங்க அதை நீங்க மோட்டிவேட் பண்றீங்க பாத்தீங்களா, அது யாருமே பண்ண மாட்டாங்க. சோஷியல் லீகில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் எப்படி இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆட்ஸ் ஃபேஸ்புக்கில் எப்படி போடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டில இருந்தே நிறைய லீட்ஸ் வருது. கம்யூனிட்டில இருந்தே நான் நிறைய கொலாபரேஷன் பண்றேன். எனக்கு வந்து இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு கம்யூனிட்டியில நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்காக போறோம், ஆனா அங்கிருந்தே கொலாபரேஷன் கிடைக்குது, அங்கிருந்தே ரெகக்னேஷனும் கிடைக்குது, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சோஷியல் லீக்ல படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் அது வந்து ஒரு நம்பிக்கையா அதை வந்து பாக்குறாங்க. அதை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். இது ஆக்சுவலாக சைட் ஹஸ்ல ஆரம்பிச்சேன், பட் இப்போ வந்து பிரைமரியாவே இதை வைக்கலாம் போல, அவ்வளோ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோஷியல் லீகல்ல இந்த கம்யூனிட்டி சப்போர்ட், லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இருக்கிற கம்யூனிட்டி பவர் வந்து வெளியில இருக்கிற எந்த அகாடமிக்கும் அவ்வளோ இல்லை. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் சோஷியல் லீகல் அகாடமியை செலக்ட் பண்ணேன். கம்யூனிட்டி இஸ் த பவர், கம்யூனிட்டி இஸ் த வின். சோஷியல் லீகல் உள்ள எல்லா டாப் லீடர்ஸும் கொடுத்த அந்த புஷ் வந்து நான் இதுவரை எனக்கு வந்து 49 years old ஆக்சுவலா, எனக்கு யாராவது கைட் பண்ணுவாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது யாரோ நம்ம பின்னால நின்றுகிட்டே இருக்காங்க, அவங்களை நம்ம கைட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாண்ட் வந்து உண்மையிலே ஆட்டோமேட்டிக்கா நம்மள அதை பண்ண தோணுது. நீ பண்ணு, அதை செய்யு. இது வந்து உண்மையிலே நான் வந்து சோஷியல் லீகலுக்கு விஷ்ணு ப்ரோ, நம்ம தரணி ப்ரோ எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணணும். டாப் டு பாட்டம் நீங்க ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டரா நீங்க வந்து ஷைன் ஆகணும்னா யூ ஹேவ் டு கம் டு சோஷியல் லீகல். மித்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லாம் வந்து தியரிட்டிக்கலா தான் இருக்கும், பட் இதுல மோஸ்ட் ப்ராக்டிக்கலா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்தே ஆட் ரன் பண்ணி லீட்ஸ் எடுக்க முடிஞ்சது என்னால. நான் என்னன்னா ஒரு ஃபேஸ்புக் லீட் கேம்பெயின் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உள்ள வந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி ரன் பண்ற அளவுக்கு நான் நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன். டவுட் கிளியரிங் செஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஷன்ஸ், எவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம இது பண்றோமோ அவ்வளோ நமக்கு நாலேஜ் வளர்ந்துட்டே இருக்கும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணது இது வரைக்கும் 50x ரெவென்யூ பார்த்துருக்கேன் ஸோ ஃபார். டூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும்போது அப்படியே 2x 3x இப்போ 10xல இருக்கு. அரௌண்ட் 2.5 lakh. ஒரு 3 to 3.5 with only one client. First win was 3,35,000 sir. 4 to 4.5 lakhs அதுக்கு மேல இருக்கும். அரௌண்ட் 5 to 6 lakhs per month நாங்க வந்து சேல் பண்றோம். அப்படியே டபுள் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஒரு 6.5 வந்து போன மந்த் வரைக்கும் பண்ணிருப்போம் ப்ரோ. 8 to 9 lakh பக்கமா இருக்கும். 7 to 8 lakhs நம்ம வந்து earn பண்ணிருப்போம் bro. ஆஃப்டர் சோஷியல் லீகல் இப்போதைக்கு 10 lakhs தொட்டாச்சு. 10 grand GBP which is the equivalent of 10 lakhs in INR. 10 lakh revenue வரையும் நம்ம ரீச் பண்ண முடிஞ்சது. more than 10 lakhs இதுல earn பண்ணிருக்கோம். 6 மாசத்துல I made around 10 lakh revenue எடுத்தேன். Feb வரைக்கும் பார்த்தோம்னா 13 lakhs earn பண்ணிருக்கேன். எனக்கு 15 lakhs கம்மிலாம் கண்டிப்பா எனக்கு வந்து 3 monthsலயே வந்து 15 lakh வந்து நான் டர்ன் ஓவர் பண்ண முடிஞ்சது. whatever revenue I have attained so far na it will be 15 plus. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 18 lakhs நான் வந்து இப்போ வந்து earn பண்ணிருக்கேன் bro. ஒரு 20 to 30 lakhs வரைக்கும் நான் earn பண்ணிருக்கேன். 48 lakhs. We more than 50 lakhs இருக்கும். The most because several lakhs. So we made about some 70 lakhs of revenue. earn பண்ண முடியும் வீட்ல இருந்தே அப்படினா it's completely possible because of social legal academy.